Hi lovely girls, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Diwali மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் Diwali வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெடிஷனலான ஒரு கோல்ட் மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க. எல்லா வீடியோஸ்லயும் நான் ரிமைண்ட் பண்றேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மேக்கப் லுக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஇசி த ஆயுர்வேதிக் கோ அப்படின்ற பிராண்ட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது நம்மளுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூக்காக வந்தது ஒரு ப்ராடக்ட். இன்றைக்கி நம்ம கிட்டே இருக்கிறது 7% குங்குமாத்தி ஃபேஸ் வாஷ் அண்ட் 10% குங்குமாத்தி டே க்ரீம், அப்புறம் ஒரு லிப் பட்டர் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். 100% இது வந்து ஒரு வேகன் ப்ராடக்ட் அண்ட் ஜிஎம்பி சர்டிஃபைடு, ஐஎஸ்ஓ சர்டிஃபைட், க்ரூயல்ட்டி ஃப்ரீ, நம்மளுக்கு பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீ, நெக்ஸ்ட்டு டாக்ஸிக் ஃப்ரீ. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் நல்லா பேலன்ஸ் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 7% குங்குமாத்தி ஃபேஸ் வாஷ். இதில் சாஃப்ரான் அண்ட் 24K கோல்டும் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு 100 ml ப்ராடக்ட் அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 299 ருபீஸ்க்கு வருது. எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/2025 கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர் டேட் 9/2022 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு கோல்டன் க்ளோ கிடைக்கும் அண்ட் ஹெல்தி அண்ட் ஸ்மூத் ஸ்கின்னாக இருக்கும் உங்கள் ஸ்கின். அண்ட் உங்கள் ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணுறதுக்கும் யூத்ஃபுல்லான ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வரத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது டெய்லி வந்து அதாவது 2 times வந்து யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபேஸை நல்லா வெட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து உங்கள் பாமில் வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் உங்கள் ஸ்கின்னில் உள்ள டர்ட் இம்பியூரிட்டிஸில் எடுத்ததுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து உங்களுக்கு கையில் ஜஸ்ட் போட்டு காட்டிருக்கேன். உங்கள் ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காட்டியிருப்பேன். அண்ட் இது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு க்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த 10% குங்குமாத்தி டே க்ரீம். இதில் SPF 20 இருக்குது உங்களுக்கு. இதில் SPF 20 இருந்தாலும் கூட நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்பவே பெட்டர். இது வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராக சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது ஒத்து போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 50 கிராம் உள்ள ப்ராடக்ட். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 549 ருபீஸ். சேம் அதே மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்பைரி டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டெய்லியும் டே டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் ஒரு ஹெல்த்தியான க்ளோ கிடைக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட ஸ்பாட் அண்ட் பிளெமிஷஸை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து உங்கள் ஃப்ரெஷ்ஷான கிளென்ஸான ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த க்ரீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது, சீக்கிரம் அப்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லிப் பட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிப் பட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோஸ் அப்படின்ற ஃப்ளேவர் இதுலேயும் SPF 20 உங்களுக்கு இருக்குது. உங்களோட ட்ரை லிப்ஸ் அண்ட் பிக்மெண்டட் லிப்ஸை இதை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 5 கிராம் உள்ள ஒரு ப்ராடக்ட்டும் கூட. அண்ட் இதோட எம்ஆர்பி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதோட மேனுஃபேக்சர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/2022 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் 6/2024 வந்து எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைடு ரோஸ் பீசஸும் வந்து போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. எனக்கு இந்த லிப் பட்டர் ரொம்பவே பர்டிகுலராக பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட கண்டெய்னர் ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்குது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் சுத்தமான ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் வந்து கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். கிளென்ஸ் பண்ணுற கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல, சாரி. இப்போ நான் இந்த டே க்ரீமை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பம்ப் டைப்ன்றதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி பம்ப் டைப் ரொம்பவே பிடிக்கும். ஒரு 2 பம்ப் எடுத்திங்கனாலே போதும், உங்களோட ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் தாராளமாக இருக்கும்.
அண்ட் என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோயிங்காகவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஃபேஸில் உள்ள ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுது. எனக்கு மோஸ்ட்லி டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது வந்து லிப் பட்டர். இது என்னோடய லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் என்னோடய லிப் பிக்மெண்டேஷனை சரி பண்ணல. இந்த ப்ராடக்ட் வந்து சரி பண்ணதா இல்லையான்னு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் இது யூஸ் பண்ண தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்சைட்டோட 3-in-1 ப்ரைமர். இந்த ப்ரைமரை என்னோடய போர்ஸ் உள்ள ஏரியாலலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நீங்கள் போர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் அப்ளை பண்ணவும் இல்லை, நீங்கள் ஆல் ஓவர் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் நல்லா ஸ்மூத்தாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் லைட் வெயிட்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதை காட்ட ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு நான் ஒரு பாதி பக்கம் காட்டியிருக்கேன், பாதி அவுட் ஆஃப் கேமராவில் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு கன்சீலருக்கு வந்து மெப்ளினோட கன்சீலர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஐ ஏரியாவில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு பேச்சஸும் இல்லை அண்டு ஸ்பாட்ஸும் இல்லை. ஸோ அதனால் கண்ணில் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக போட்டு. ஏன்னா ஐ ஷேடோ வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நம்மளோட ஐயை கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறதுக்காகவும் ஹைலைட் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்க்காக இந்த ப்ளூ ஹெவனோட லிப் அண்ட் ஷீக் ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கில் உள்ள ப்ளஷஸ். பர்டிகுலராக எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் காமெடியாக இருந்தது. அண்ட் கான்டோரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஒயபுடைய கான்டோர் ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் வந்து நிறைய க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பவுடர் ப்ராடக்ட் அண்ட் லிக்விட் ப்ராடக்ட்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டிக்கில் உள்ள ப்ளஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு நேச்சுரல் அந்த பிங்கிஷ் ஒரு டோனை கொடுக்குது. இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ ஹெவனோட காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வீடியோ லென்த்தாக போணுச்சுன்னா அவ்வளோதான் பார்க்க மாட்டீங்க, அதனால தான். அண்ட் ஐப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட், இந்த பிளாக் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐப்ரோ ரொம்ப தின்னான ரொம்ப அடர்த்தி கம்மியான ஒரு ஐப்ரோ. ஸோ நான் வந்து இதை கொஞ்சம் டார்க் பண்ணுறேன் அண்ட் வந்து கொஞ்சம் பட்டையாகவும் தீர்த்திக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்சீலர் வச்சு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் வந்து இதுக்கு ப்ளூ ஹெவனோட கன்சீலரை வந்து நான் எடுத்துக்கிறேன், மெப்ளினோட கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோவை சுற்றி ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸாக தெரியும் உங்களோட ஐப்ரோ. ஸோ நான் இந்த மாதிரி பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக அந்த இதில் ஐப்ரோஸில் வந்து படுற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் லைட்டான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. குட்டி பியூட்டி பிளெண்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம சேனல்லே கூட நான் காட்டியிருப்பேன், அந்த பியூட்டி பிளெண்டர் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஐ ஷேடோவுக்கு வந்து போகிறேன். ஐ ஷேடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிலாரி ரூடாவோட பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேடை என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆல் ஓவர் ஏரியாலையும் நான் இது தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் லுக்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் உங்களோட ஐ மேக்கப். நான் உங்களுக்கு அந்த இது வந்து கொடுக்குறேன், கொஞ்சம் டீட்டெயில்டு வீடியோவும் அப்படியே சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு கோல்டன் ஐ ஷேடோவையும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். இதெல்லாம் அஃபோர்டபுளான ஒரு ஐ ஷேடோ, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐலைனருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், கோல்டன் ஐலைனர். இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கலர் குவீனா என்ன பிராண்டுன்னு தெரில, நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். அதுதான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஐலைனராக. அண்ட் காஜலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்மியோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் டைட் லைனும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஸ்காராக்கு இந்த மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். பிராண்ட் நேம் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். அண்ட் ப்ளஷ்ஷு வந்து நான் திரும்ப கொஞ்சம் போட போகிறேன். அதுக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட இந்த ஷேட் ப்ளஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஷேடுன்னு கூட சொல்லலாம். இது கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும். அண்ட் ஹைலைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் இந்த ஹைலைட்டர். இது வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷில் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸில் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. லிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த NYUடைய லிப் க்ரையான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதாலே வந்து நான் அவுட்டும் பண்ணிக்கிறேன் அண்ட் உள்ளவும் போட்டுக்கிறேன். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஷேடுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பிரைட்டாக ஒரு லுக் கொடுத்தது. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக அப்படி போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெட் லிப்ஸ்டிக் அந்த மாதிரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் மேக்கப் முடிஞ்சு. மேக்கப் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.